கடல் அன்னையின் மடியிலே தலை வைத்து உறங்கும் தரைதனில் கோயில் கொண்டெழுந்தருளி இருக்கும் கச்சதீவு புனித அந்தோனியாரின் திருத்தலத்திற்கு தவக்கால யாத்திரை மேற்கொண்டு திருவிழாவை சிறப்பாக கொண்டாட ஒரே குடும்பமாக ஒன்று கூடியுள்ள இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உறவு பாலம் அமைக்கும் அழகிய தீவின் எழிலுக்குள் இலங்கை இந்திய உறவுகளின் சங்கமத்திலே எமது வாழ்வின் சுமைகள் குறைய, நோய்கள் குணமடைய, வறுமை நீங்கவும், சோதனைகளை வென்று வலிமையை பெற்றுக்கொள்ளவும் ஆறுதல் தேடி எம் குறை தீர்க்கும் புனித அந்தோனியாரிடம் தஞ்சமடைந்து அவரது திருத்தலம் ஓடி வந்துள்ளோம். அல்லல் படுவோருக்கு ஆறுதலான எம் பாதுகாவலரிடம் எமது இலங்கை இந்திய தேசங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். எமது நாடுகளிலே மனித மாண்புகள் மதிக்கப்படவும், எம் குடும்பங்களிலே இருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், கடன் தொல்லைகள், ஆன்மீக வறட்சிகள் நீங்கவும் நமது புனிதரின் பரிந்துரையை வேண்டுவோமாக. இத்தவக்காலத்திலே இறைவேண்டல் பரித்தியாகங்கள் வழியாக இறைவனோடு நெருங்கிய உறவோடு வாழவும், தாழ்ச்சியோடு பிறரன்பு செயல்கள் புரிந்து இறைவனின் அருளை பெற்றுக்கொள்வோம். பல்வேறு காரணங்களால் இப்பகுதியை தரிசிக்க முடியாது தவிக்கும் இந்திய இலங்கை தேசங்களில் இருக்கும் எமது உறவுகளின் நற்கருத்துக்கள் நிறைவேற மன்றாடுவோம். இங்கு குழுமியுள்ள ஒவ்வொருவருக்கும் எம் பாதுகாவலரின் பரிந்துரையும் அவரது கரத்தில் உள்ள குழந்தை இயேசுவின் ஆசீரும் நிறைவாக கிடைக்க வரங்கேட்டு தொடரும் தெய்வீக பலியில் பக்தியோடு பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, கச்சத்தீவிலே எழுந்தருளி இருக்கின்ற புனித அந்தோனியாருடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற பக்தர்களாகிய உங்கள் எல்லாரையும் நமது யாழ் மறை மாவட்ட ஆயர் பேரருத்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை சார்பாகவும் அனைத்து குருக்கள், துறவிகள், இறை மக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்றோம். We warmly welcome all those who are present here to celebrate the feast of Saint Anthony in this beautiful island of Kachadivu. In a special manner, we welcome our government agent, Honorable Mr. Prathiban, and all the other government officials, our governor, Mr. Vedanayagan, our Indian consul, Sri Sai Murali, and all the other officials from the Indian consulate, the Northern Naval Commander, Vice Admiral Buttigalyana Gamage, and all the other high-rank naval officers, the Chief Justice, the Minister of Fisheries, Honorable Mr. Chandrasekhar, the District Secretariat officers, and the medical officers, the security officers, and all the others, all the dignitaries, and all those who have come from Sri Lanka and India. And we extend our warm welcome to this festive Mass, and we earnestly pray that God may bless all of you and your families and all our endeavors, that we may continue to have
a peaceful life throughout wherever we go and wherever we live. இங்கே வந்திருக்கின்ற உங்கள் எல்லார் மேலும் புனித அந்தோனியாருடைய வல்லமையுள்ள பரிந்துரையும் இறை ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி இந்த பலியிலே நாங்கள் இணைந்து கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நமது ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம்மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவருடைய உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களில் எல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். පළවන දේව ප්‍රකාශනය යේසායා දිවසවරයාගේ පොතෙන් උපුටාගත් කොටසකි. මහෝත්තම දෙවි සමිඳුන්ගේ ආත්මානුභාවය මා කෙරෙහි පිහිටා ඇත. දිරිදුන්ට සුභාෂණ දෙසීමටද බිඳුණු සිත් ඇත්තන්ට සුවසෙත දීමටද වහලුන්ට මිදීම දානය කරන්නටද සිරකරුවන්ට නිදහස දන්වන්නද එතුමානෝ මා ආලේප කළසේක. සමන්දුන්ගේ කරුණාවේ දවස සතුරන්ට දවසක් දඩුවම් දීමේ දවස පළ කරන පිණිසද වැළපෙන සියල්ලන් සනසන පිණිසද එතුමා මා ආලේප කළසේක. සියොන්හි දුක්කන සෑම දෙනාට අලු වෙනුවට මල් මාලාද දුක් කඳුළු වෙනුවට ප්‍රීතිය නැමැති තෛලයද කලකිරි සිටින්නන්ට පැසසුම් නැමැති වස්ත්‍රයද ප්‍රදානය කරන පිණිස එතුමානෝ මා ආලේප කළසේක. ඔවුන්ගේ දැහැමිතාව සමිඳුන් රෝපණය කළ කිහිරි ගස්මෙන් ස්ථීරයයි කියනු ලැබේ. එයින් එතුමන්ට මහිමය හිමිවන්නේය. දේව වචනයේ සේය. දෙවියන්ට ස්තෝත්‍ර වේවා. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். அருளும் கொண்டவர்
நம்மை நடத்துவதில்லை. நம் குற்றங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர். இரண்டாம் வாசகம். தூய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். கடவுளின் இரக்கத்தால் நாங்கள் இத்திருப்பணியை பெற்றிருக்கின்றோம். ஆகையால் மனந்தளராமல் இருக்கின்றோம். மக்கள் மறைவாக செய்யும் வெட்கக்கேடான செயல்களை நாங்கள் தவிர்த்து விட்டோம். எங்கள் நடத்தையில் சூழ்ச்சி என்பதே இல்லை. கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் திரித்து கூறுவதில்லை. மாறாக உண்மையை வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றோம். இவ்வாறு கடவுளின் முன்னிலையில் நல்ல மனச்சான்று கொண்ட அனைவருக்கும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்கின்றோம். நாங்கள் எங்களை பற்றியல்ல, இயேசு கிறிஸ்துவை பற்றியே அறிவிக்கின்றோம். அவரே ஆண்டவர் என பறைசாற்றி வருகின்றோம். நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. இருளிலிருந்து ஒளி தோன்றுக என்று சொன்ன கடவுளே, எங்கள் உள்ளங்களில் அவரது ஒளியை வீச செய்தார். அது கிறிஸ்துவின் திருமுகத்தில் வீசும் கடவுளின் மாட்சியாகிய அறிவொளியே. இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்று நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை. அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆயனின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயனின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நீங்கள் இந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என கூறுங்கள். ஆயனின் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இதற்கு பின்பு ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள்,
ஓநாய்களுடைய ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கிருந்தால் நீங்கள் வாழ்த்து கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டதென சொல்லுங்கள் என்றார். வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாருடைய திருத்தலம் நாடி வந்திருக்கின்ற உங்கள் எல்லாருக்கும் முதலில் நமது சிவகங்கை மறைமாவட்ட முதன்மை குரு மொன்சிஞ்சோர் அருள் ஜோசப் அடிகளார் சார்பாகவும் இங்கு இருக்கின்ற ஏனைய குருக்கள் துறவிகள் அனைவரின் சார்பாகவும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். On behalf of the Vicar General of Sivagangai Diocese, I extend my warm greetings to you all this morning. இந்த காலையிலே நான் புனித அந்தோனியாரிடம் ஒரு பேச்சு வாங்கினேன். I received a scolding from St. Anthony this morning. I went and told him, unexpectedly we had big crowd this time. நான் அவரிடம் சொன்னேன், எதிர்பாராத விதமாக இந்த வருடம் நிறைய மக்கள் பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று. அவர் என்னிடம் சொன்னார், why didn't you expect that? I know people will come every year. The pilgrims will increase. அதென்ன எதிர்பாராத விதமாக, கண்டறியாத எதிர்பாராத விதமாக என்று அவர் என்னை பேசினார். He scolded me. Why are you saying unexpectedly? I expected that, he told me. My dear brothers and sisters, this island of Kachadivu, to whom it belongs to, இந்த கச்சதீவு யாருக்கு சொந்தமானது, எந்த நாட்டுக்கு சொந்தமானது என்று கேட்டால் the answer is very simple. It belongs to Sri Lanka. There is no doubt about it. But only geographically it belongs to Sri Lanka. பூகோள ரீதியாக இது இலங்கைக்கு சொந்தமான ஒரு தீவு. But sacramentally and spiritually it belongs to everyone. அருளடையாள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக இந்த தீவு எல்லாருக்கும் சொந்தமான தீவு. அதனைத்தான் இன்று நாங்கள் இங்கே அனுபவிக்கின்றோம். We experience that today. This is an island of divine presence. இது இறைவனுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கின்ற ஒரு தீவு. This is the island of unity and peace. இது ஒன்றிப்பையும் அமைதியையும் தாங்கி இருக்கின்ற ஒரு தீவு. This is the island of reconciliation. இது ஒப்புரவை தாங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அழகான தீவு. அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியார் எங்கள் எல்லாரையும் இந்த தீவுக்கு அழைத்தது இதற்காகத்தான். எங்களுக்கு இறை பிரசன்னத்தை தருவதற்காக, எங்களுக்கு ஒன்றிப்பை அமைதியை தருவதற்காக,
எங்களிடையே ஒப்புரவை ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக Saint Anthony has brought each one of us to this beautiful island in order to give us the divine presence in our lives, in order to give us unity and peace among us, in order to make us reconcile with one another. That is the beauty of this island of Kachadivu. That is why I am saying that it is an island belongs to the whole people of God. இதற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அந்தோனியாருடைய வல்லமையோடு எங்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமாக இந்த அழகான தீவிலே ஒருமிக்க வைத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதரங்களே, தற்பொழுதெல்லாம் உலகத்திலே மிகவும் பிரபல்யமான சொல் எதுவென்று கேட்டால் AI என்று சொல்லுவோம். Today, the most important, the famous letter, the word is AI. When I ask you what is the meaning of AI, everybody will say that. உங்களிடம் நான் AI என்றால் என்னென்று கேட்டால் எல்லாரும் பதில் சொல்லுவீர்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. ஆனால் இந்த நேரத்திலே நான் அந்த பதிலை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. அதற்கு பல பதில்கள் இருக்கின்றன. There are many other connotations to AI. First and foremost, I want to tell you, today, the whole over the world, it is an Augustinian influence. புனித அந்தோனியாருடைய ஈடுபாடு, புனித அகஸ்தீனாருடைய ஈடுபாடு. ஏனென்றால் எங்களுடைய திருத்தந்தை ஒரு அகஸ்தீனார் சபையை சார்ந்தவர். லியோ the 14, our Pope, Holy Father, belongs to an Augustinian congregation. So in every instruction that he gives, all is always influenced by the Augustinian thought. Therefore I say this AI connotes Augustinian influence. But today I change that mind and I am saying the AI denotes Antonian influence. இது புனித அந்தோனியாருடைய உள்வாங்கல். AI means Antonian influence. அதனால்தான் இன்று இந்த தீவிலே இவ்வளவு பக்தர்கள் கூடியிருக்கிறோம். அவருடைய புனித அந்தோனியாருடைய அந்த வல்லமையுள்ள பரிந்துரை, அவருடைய வல்லமையுள்ள பிரசன்னம், வழிநடத்தல் எங்கள் எல்லாரையும் ஆட்கொள்ளுகின்றது. எங்களை மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதையும் ஆட்கொள்ளுகின்ற ஒரு பிரசன்னமாக இருக்கிறது என்பதை நாங்கள் எல்லாரும் நன்றாக உணர்கிறோம். But I am trying to say one more thing. We are all worried about this AI. It may be artificial intelligence, it may be Augustinian influence, or even Antonian influence. இது இந்த ஏஐக்கு நாங்கள் இத்தனை விளக்கங்களை கொடுத்தாலும் இதற்கு மேலாக ஒன்று இருக்கிறது என்பதை பல தடவைகளில் நாங்கள் மறந்து விடுகிறோம். அது என்னவென்றால் SI. There is another one above all these things. SI, the supreme intelligence, the divine wisdom, the divine intelligence. அன்பார்ந்த சகோதரங்களே, எல்லாவற்றுக்கும் காரணமான ஒரு நுண்ணறிவு, ஒரு ஞானம் இருக்கிறது. அதுதான் அந்த இறை ஞானம், the supreme intelligence என்று சொல்லுவோம். அதிலே இருந்துதான் இவை எல்லாம் பிறக்கின்றன. All the other intelligence are born or derived from this supreme intelligence. We should not forget that. That is the cause for everything. எல்லாவற்றுக்கும் காரணமான ஒரு ஞானம், எல்லாவற்றுக்கும் அடிப்படையான ஒரு ஞானம். With one word, the supreme intelligence created this whole universe. ஒரு வார்த்தையினால் அந்த இறை ஞானம் இந்த உலகத்தை படைத்தது.
இந்த உலகம் உண்டானது. இந்த உலகம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் உண்டானது. God said, "Let there be light." Just one word, just one phrase. We have light all over the universe. Sometimes we tend to forget that supreme intelligence and we give importance to this artificial intelligence and other If you compare the artificial intelligence with the supreme intelligence, this artificial intelligence is ignorable. இறைவனுடைய அந்த இறை ஞானத்தோடு ஒப்பிடுகின்ற பொழுது இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது புறக்கணிக்கத்தக்கதொன்று. பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம், இந்த செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வல்லமை உள்ளது, எவ்வளவு பலமானது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது என்று பல வேளைகளில் எங்களுடைய உள்ளங்கள் ஒரு தவறான ஒரு சிந்தனையிலே போய்கொண்டிருக்கின்றபடியினால் தான் இன்று நான் உங்களுக்கு இந்த எச்சரிக்கையை விடுக்கின்றேன். Sometimes today we think this AI has everything. It is the most powerful thing today. There is nothing more powerful than this artificial intelligence, something like that. We tend to think today and tend to focus our life on this very limited, ignorable artificial intelligence, forgetting that supreme intelligence. அந்த பிரமாண்டமான எதனோடும் ஒப்பிட முடியாத அந்த இறை ஞானத்தை பல வேளைகளில் நாங்கள் மறந்துவிட்டு இந்த புறக்கணிக்கக்கூடிய இந்த குறைபாடுள்ள இந்த சிறிய சிறிய விடயங்களுக்குள்ளே பல வேளைகளில் நாங்கள் அமிழ்ந்தி போகிறோமா என்பதைத்தான் நாங்கள் இன்று எச்சரிக்கையோடு நினைவு கூற வேண்டும் என்றுதான் இன்று நான் இதனை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். எங்களுடைய திருத்தந்தை லியோ தி 14 அண்மையிலே உலக தொடர்பாடல் தினத்தை பற்றி ஒரு அறிக்கையை விட்டார். Our Holy Father Leo the 14th wrote an encyclical or letter about the Day of Social Communication. அதிலே அவர் குறிப்பிடுகின்றார், இந்த செயற்கை நுண்ணறிவு என்பது எங்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை எல்லாம் படிப்படியாக மண்ணுக்குள்ளே புதைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறியாமல் இருக்கின்றோம். Leo the 14th warns us, this artificial intelligence is slowly, without our knowledge, burying our talents under the ground. Our talents and abilities are now in the graves. They are slowly going under the ground in the graves. There will be a time then man will be just a creation in this world. He will totally lose all his talents and all his abilities. ஒரு காலம் வரும், நாங்கள் இதிலே எச்சரிக்கையாக இல்லை என்றால் மனிதன் ஒரு நடமாடும் மிருகத்தை போல இந்த உலகத்திலே இருப்பான். எந்தவித ஆற்றலும் இல்லாமல், எந்த விதமான சக்தியும் வல்லமையும் இல்லாத ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அந்த மனிதன் வரக்கூடிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆகவே அதை பற்றி நாங்கள் இன்றே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே புனித பவுல் சொல்லுவார், ஞானமும் அறிவுமாகிய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கின்றன. St. Paul says in Colossians chapter 2 verse 3, the wisdom and knowledge are hidden only in Jesus Christ, only in the divine. புனித பவுல் தொடர்ந்து சொல்லுவார், ரோமியருக்கு எழுதிய திருமுகம்
11ஆம் அதிகாரம் 33வது வாக்கியம், கடவுளுடைய அருளின் செல்வம் எத்துணை மிகுதியானது, அவருடைய ஞானமும் அறிவும் எத்துணை ஆழமானவை, அவருடைய தீர்ப்புக்கள் அறிவுக்கு எட்டாதவை, அவருடைய செயல்முறைகள் ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டவை. St. Paul says to the letter to the Romans, "Oh, how great are God's riches and wisdom and knowledge. How impossible it is for us to understand his decisions, and his paths are beyond tracing out." ஆண்டவருடைய ஞானத்தை பற்றி நாங்கள் சிந்திப்பதற்கு எந்த விதையிலும் எந்த வகையிலும் அருகதையற்றவர்கள். We are not at all worthy even to reflect about the wisdom of God, the intelligence of God, about that supreme intelligence. And also then Paul would say, the foolishness of God is greater than the foolishness of God is wiser than man's wisdom. மனிதனுடைய இறைவனுடைய foolishness, அவருடைய இயலாமை மனிதனுடைய மிக உயர்ந்த ஞானத்தை விட மேலானது. In other words, if I say the power of the artificial intelligence is less than the foolishness of God. கடவுளுடைய அந்த இயலாமையை விட குறைந்த வல்லமை உள்ளதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு. அன்பார்ந்த சகோதரங்களே, இதே நான் இவற்றையெல்லாம் சொல்லுகின்றேன் என்றால், புனித அந்தோனியார் எங்களை இங்கே அழைத்திருக்கின்றார். தன்னுடைய அந்த வல்லமையுள்ள பிரசன்னத்தை நாங்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. Who are these saints? We say there are saints Saint Anthony, Saint Sebastian, Saint Benedict, Saint Joseph. புனிதர்கள் என்று நாங்கள் பலரை அழைக்கின்றோம். புனித அந்தோனியார், புனித செபஸ்தியார், புனித சூசையப்பர். யார் இந்த புனிதர்கள்? இந்த அளவிட முடியாத இந்த இறை ஞானத்தின் ஒரு துளியை சுவைத்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். Who are these saints? These saints are those who just experienced one drop of the ocean of divine supreme intelligence. The divine intelligence, wisdom is like the ocean. The saints are those who have experienced just one drop of that ocean. இந்த மாபெரும் பெரும் கடலை போன்ற இறைவனுடைய ஞானத்திலே ஒரு துளியை மட்டும் சுவைத்தவர்கள் தான் இந்த புனிதர்கள். நாங்களும் புனிதர்களாக வேண்டுமென்றால் அந்த ஒரு துளியை சுவைத்தால் போதும் என்பதைத்தான் புனித அந்தோனியார் எங்களுக்கு இன்று சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை நான் சொல்லுகிற பொழுது, if a saint experiences only one drop of that big ocean, புனித அந்தோனியா, Saint Anthony, we call him, he is the saint of millions of miracles. புனித அந்தோனியாரை கோடி அற்புதங்கள் செய்பவர் என்று சொல்லுகிறோம். இந்த ஒரு துளியை வைத்துக்கொண்டு இவரால் இந்த கோடி அற்புதங்களை செய்ய முடியும் என்றால், அந்த பிரமாண்டமான அந்த சமுத்திரத்தால் என்ன செய்ய முடியும் என்பதை எங்களால் எண்ணி பார்க்க முடியுமா? With just one drop of divine intelligence, if Saint Anthony can perform millions of miracles, can we imagine the power of the supreme wisdom? அந்த இறை ஞானத்தினுடைய அந்த சக்தியை எங்களால் நினைத்து கூட பார்க்க முடியுமா? அன்பார்ந்த சகோதரங்களே, டுடே we are in the presence of Saint Anthony. இப்படி அந்தோனியாருடைய பிரசன்னத்திலே இருக்கிறோம். Let us ask him
How did you get that one drop? புனித அந்தோனியாரே, அந்த ஒரு துளியை நீர் எவ்வாறு பெற்றுக்கொண்டீர் என்பதை மட்டும் எங்களுக்கு சொல்லித்தாரும் என்றுதான் நாங்கள் புனித அந்தோனியாரிடம் கேட்க வேண்டும். We have to just ask him, let us experience, give us how we can receive that one drop from your immense wisdom. Last night, நேற்று மாலையிலே எங்களுடைய அருத்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் இதற்கான பதிலை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். இப்பொழுது அந்தோனியார் எவ்வாறு இந்த ஒரு துளியை, இந்த கோடி அற்புதங்கள் செய்யக்கூடிய வல்லமையை அவர் எவ்வாறு பெற்றுக்கொண்டார் என்பதை நேற்று இரவு மறைவுரையிலே அருத்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் மிகவும் அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறார். Just 3 things. One is the word of God. இறை வார்த்தையின் வல்லமையால் அதை பெற்றுக்கொண்டார். The second one is prayer. செபத்தின் வல்லமையால் பெற்றுக்கொண்டார். மூன்றாவது, the third one is the life of sacrifice. தன்னுடைய தியாக வாழ்வினால் அதனை பெற்றுக்கொண்டார். இந்த 3 விடயங்கள், இறைவனுடைய வார்த்தை, செபம், ஆழமான செபம், பருத்தியாகம். அருத்தந்தை ஜோமிக்ஸ் அடிகளார் சொன்னார், அவருடைய அந்த எலும்பு கூட்டினுடைய முழங்கால் தேய்ந்திருந்த கதையை நீங்கள் எல்லாரும் கேட்டீர்கள். அவருடைய பருத்தியாக வாழ்வு, அவருடைய செப வாழ்வை அது மிக மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி தருகிறது. அவர் இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய மேல்வரி சட்டமாக கொண்டார். அன்பார்ந்த சகோதரங்களே, புனித அந்தோனியார் தன்னுடைய கரங்களிலே இயேசுவை ஏந்தி கொள்ளும் பாக்கியத்தை பெற்றார் என்று சொல்லுகிறோம். We know that Saint Anthony received a special grace, that he received the infant Jesus in his hand. That is what we see in his statues of Saint Anthony. He is holding infant baby Jesus in his hand. How did he get him? எவ்வாறு அவர் அந்த புனித குழந்தை இயேசுவை கையிலே பெற்றுக்கொண்டார்? பல வேளைகளில் நாங்கள் நினைக்கலாம், அந்தோனியார் செபித்து கொண்டிருந்த பொழுது வானத்திலே இருந்து குழந்தை இயேசு இறங்கி வந்து அவருடைய கைகளிலே தவழ்ந்தார் என்று நினைக்கலாம். Sometimes we may think that while Saint Anthony was praying, the baby Jesus came from heaven and landed at his hand. We sometimes imagine like that, but that is not what really happened. உண்மையாக நடந்தது அதுவல்ல. இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கினார். அந்த இறைவனுடைய வார்த்தையால் அவருடைய வாழ்வு நிறைந்தது. அந்த வார்த்தை அவருடைய உள்ளத்துக்குள்ளே நுழைந்த பொழுது அது அங்கே இருக்க முடியாமல் மனு உருவாகி கிறிஸ்துவாக, இயேசுவாக அவருடைய கைகளிலே தவழ்ந்தது. அதுதான் உண்மை என்பார்ந்த சகோதரங்களே. Saint Anthony was meditating on the word of God, reading the word of God and meditating on it, and gradually he was filled with the word of God. There was a time his heart or his soul could not hold the word of God within himself, so the word became man. அந்த வார்த்தை கடவுளாக வந்தது. The word became man and the word became Jesus, and he had him in his hand. அன்பார்ந்த சகோதரங்களே, இத்தனை வல்லமையுள்ள ஒரு புனிதருடைய பிரசன்னத்துக்கு நாங்கள் வந்திருப்பது நாங்கள் எல்லாரும் செய்த ஒரு பாக்கியம். இறைவன் உங்கள் எல்லாரையும் இந்த அற்புதமான பிரசன்னத்துக்கு அழைத்து வந்திருக்கின்றார். உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் அன்பு செய்கிறார் என்பதன் அடையாளம். புனித அந்தோனியாருடைய திருப்பாதத்திலே நாங்கள் இந்த 2 விடயங்களை கேட்போம். ஒன்று, அந்த ஒரு துளியை பெற்றுக்கொள்ளதை எங்களுக்கும் சொல்லித்தாரும். 2வது, உம்முடைய கைகளிலே நீர் குழந்தை இயேசுவை ஏந்தி இருப்பது போல நாங்களும் இறை வார்த்தையால் நிறைந்து அந்த இயேசுவை, குழந்தை இயேசுவை எங்களோடு வைத்துக்கொள்ள
எங்களுக்கு சொல்லித்தாரும் என்று நாங்கள் அவரை பார்த்து மன்றாட வேண்டும். Let us ask just two intentions from St. Anthony. Teach us how to obtain that one drop of wisdom from that supreme intelligence, and teach us how to hold baby Jesus in our hands by meditating on the powerful word of God. Amen. அன்பார்ந்த சகோதரங்களே, இப்பொழுது எங்களுடைய அருட்தந்தை சம்பத் அவர்கள் எமது சகோதர மொழியிலே, சிங்கள மொழியிலே சுருக்கமாக மறுவுரையாற்றுவார். I kindly call upon Reverend Father Sambat to preach in Sinhala. ප්‍රියාදර සහෝදර සහෝදරනි, මුළු ලෝකයේම ආටිෆිෂියල් ඉන්ටෙලිජන්ස් එහෙම නැත්නම් AI තාක්ෂණයෙන් වෙලීගෙන යන කාලෙක ස්වාමින් වහන්සේ ඔබටත් මටත් ආරාධනා කරනවා, සර්ව බලධාරී පියාණන් වහන්සේගේ ප්‍රඥාවෙන් ඔබව මාව මෙහෙවන්නට, උන්වහන්සේගේ ඒ ප්‍රඥාවට නතුවන්නට. අතිගරු ජෙබරාත්නම් හිමිපාණන් පැවසුවේ දේශනේ උන්වහන්සේ ලස්සන්ට කියනවා, ශුද්ධවන්තයෝ කියන්නේ ඔබ මම මේ දකින ලෝකයට එහා සර්ව බලධාරී ප්‍රඥාව පිරි දෙවියන් වහන්සේගෙන් පිරිච්ච මිනිස්සු, සාගරයක් වගේ ඒ ප්‍රඥාවෙන් පුංචි බිඳක් උකාගත්ත උරාගත්ත මිනිස්සු. එක ශුද්ධ වූ සෙබස්තියන් මුනිතුමා වෙන්න පුළුවන්, එක ශුද්ධ වූ අන්තෝනි මුනිතුමා වෙන්න පුළුවන්. ඒ වගේම උන්වහන්සේ අපිට මතක් කරලා දෙනවා, ශුද්ධ වූ අන්තෝනි මුනිතුමා සුවිශේෂී ශුද්ධවන්තයෙක් වෙනවා, මහා පුදුම කරන ශුද්ධවන්තයෙක් වෙනවා. මොකද උන්වහන්සේ ඒ ප්‍රඥාවෙන් උකහාගත්තා, උරාගත්තා. ඒකේ එක ලක්ෂණයක් තමයි අපි දකිනවා, උන්වහන්සේ දවසක් යාඥාවේ දැහන්ගත වෙලා ඉද්දී බිලිඳු ජේසු උන්වහන්සේගේ ඒ යාඥා පොත මත වඩිනවා. අපි උන්වහන්සේගේ මේ ප්‍රතිමාව දකින්නේ බිලිඳු ජේසුත් එක්කයි. කොහොමද මේ බිලිඳු ජේසු උන්වහන්සේගේ මේ යාඥා පොතට වඩින්නේ? දේව වචනය ශුද්ධ වූ අන්තෝනි මුනිතුමා නිරන්තරයෙන්ම මෙනෙහි කරපු ශුද්ධවන්තයෙක්. ශුද්ධ බයිබලයේ අපිට සඳහන් වෙනවා, වාක්‍යානෝ මිනිසත් බව ගත්සේක. දේව වචනය මිනිස් බව අරගෙන අප අතරට වැඩියසේක. ශුද්ධ වූ අන්තෝනි මුනිතුමා ඒ දේව වචනය මෙනෙහි කරපු නිසා, ඒ දේව වචනය තුල දැහන්ගත වුණ නිසා, ඒ දේව වචනය උකාගත්ත නිසා, උරාගත්ත නිසා බිලිඳු ජේසු උන්වහන්සේට දර්ශනය වෙනවා. උන්වහන්සේ දරා ගන්නවා. උන්වහන්සේගේ දෝතට වඩිනවා. ඒ නිසා ඔබටත් මටත් මේ මංගල්‍ය දවසේ ස්වාමින් වහන්සේ ආරාධනා කරන්නේ, මුළු ලෝකය AI තාක්ෂණින් කුල්මත් වෙද්දී දෙවියන් වහන්සේගේ ප්‍රඥාවෙන් පිරෙන්න, උන්වහන්සේගේ ප්‍රඥාව තමයි දේව වචනය. ශුද්ධ වූ අන්තෝනි මුනිතුමා ඒ දේව වචනෙන් පිරුණා වගේ ඔබගේ මගේ ජීවිතය දේව වචනෙන් පිරෙන්න, දේව වචනෙන් මෙහෙවන්න, දේව වචනය මෙනෙහි කරන්න ප්‍රඥාව ඉල්ලලා, දේව වරප්‍රසාද ඉල්ලලා අද දවසේදී අපි යාඥා කරමු. පියාණන්ගේද පුත්‍රයාණන්ගේද ශුද්ධාත්මයන්ගේ නාමයෙන් ආමෙන්. මානව
அன்புக்குரியவர்களே, புனித பவுலடிகளார் குறிப்பிடுவதைப் போல எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற மன உறுதியே நம்பிக்கை. நம்பிக்கையோடு புனித அந்தோனியாரது திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கிறோம். பலவித எதிர்பார்ப்புகளோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு வந்திருக்கிறோம். புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் நாம் வந்திருக்கக்கூடிய கேட்கக்கூடிய அனைத்தும் கிடைக்கும் என்ற மன உறுதியோடு நமது மன்றாட்டுக்களை இறைமகன் இயேசு கிறிஸ்துவிடம் புனித அந்தோனியார் வழியாக அறிக்கையிடுவோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, திரு அவையிலே பணியாற்றுகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் உம்முடைய பணியை நிறைவேற்ற தேவையான உடல் உள ஆன்மீக நலங்களை அளித்து அவர்கள் பணி வாழ்விலே எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு சவால்களையும் துன்பங்களையும் ஏற்க அவர்களுக்கு தேவையான மன துணிவை கொடுத்து அவர்கள் நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வழிகாட்டும் தெய்வமே இறைவா, இன்றைய நாளிலே ஒரே குடும்பமாக ஒன்று கூடிய ஒவ்வொருவரையும் உம் பாதம் தருகின்றோம். குடும்பங்களிலே ஏற்படுகின்ற கவலைகள், கண்ணீர், கடன் தொல்லைகள், துன்ப துயரங்களை நீக்கி மனதிலே அமைதியும் மகிழ்ச்சியும் குடிகொள்ள அவர்களுக்கு தேவையான அருட்கொடைகளை பொழிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ඔබගේ පිළිතුර ස්වාමිනී අප කරන යාඥා අසා වදාළ මැනව. ආදර දෙවියන්නි, මෙවැනි උතුම් දිනයක් අපහට දලාවදීම ගැන අපි ඔබ වහන්සේට ස්තුති කරන අතර අප අතර සිටින සියලුම මානසික හා කායික රෝගීන් ඔබ වහන්සේගේ හස්තයට භාර කරමු. ඔබගේ ස්වහස්තයෙන් ඔවුන් ස්පර්ශ කර ඔවුන්ට අවශ්‍ය මානසික කායික සුවය ලැබෙනු පිණිසද ස්වාමිනී අප කරන යාඥා සවදාළ මැනව. சமாதானத்தின் ஊற்றாகி இறைவா, எல்லா நாடுகளின் தலைவர்களுக்காகவும் உம்மிடத்தில் மன்றாடுகின்றோம். அவர்கள் மக்கள் நிலையிலே அக்கறை கொண்டு மனித நேயத்தை மதித்து நீதியோடு மக்களை ஆட்சி செய்ய அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் ஆவியின் அருட்கொடைகளையும் பொழிந்து வழிநடத்தி காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். My dear brothers and sisters, today we pray in a special manner for the Diocese of Anuradhapura, where the new bishop is being consecrated today. Right Reverend Monsignor Sagara Jayamana, the new elected bishop, is being consecrated at this moment at the cathedral, St. Joseph's Cathedral, Anuradhapura. So let us in a special way pray for the new bishop and also for the people of this Diocese of Anuradhapura. God, our loving Father, we thank you for giving us a new bishop for the Diocese of Anuradhapura. Be with him and consecrate him with the power of your Holy Spirit, that he may always guide his people and the church according to your will. For this prayer
For this we pray to you, O Lord. Lord, hear our prayer. நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை இலங்கை, இந்தியா இரு நாட்டு மக்களையும் இந்த திருத்தலத்திலே நீர் ஒருங்கிணைத்ததற்காக, எங்கள் ஒவ்வொருவரையும் இங்கு அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த திருத்தலத்தை நோக்கி வந்திருக்கக்கூடிய நாங்கள் பலவிதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை இறைவனிடமிருந்து பெற்றிருக்கிறோம். அவைகளுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து எங்களது வாழ்வில் நம்பிக்கையோடு நாங்கள் புனித அந்தோணியார் வழியாக கேட்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த திருத்தலத்திலிருந்து எங்கள் நாடுகளுக்கு திரும்புகிறோம். எங்களது எண்ணங்கள், எங்களது இயக்கங்கள், எங்களது வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய சவால்கள் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு ஏற்று உமது இறை பிரசன்னம் புனித அந்தோணியார் வழியாக எங்களோடு இருந்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பவனியிலே பங்கெடுக்காமல் உங்களிடம் காணிக்கை வருகிறவரிடத்திலே காணிக்கையை கொடுங்கள். காணிக்கை பவனியிலே பங்கெடுக்க முடியாதவர்கள் உங்களிடம் காணிக்கை சேகரிக்க அந்த இடத்துக்கு பணியாளர்கள் வருவார்கள். அவரிடம் உங்களுடைய காணிக்கைகளை ஒப்படையுங்கள்.
சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலியெல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோனியாரின் விழாவில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாக இருப்பதாக. அவருடைய அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தாலும் அது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களுடைய தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவரும் உடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையிறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரை எங்களை என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், நாங்கள் பெருவிழா கொண்டாடும் எங்களது பாதுகாவலர் புனித கோடி அற்புதர் அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாகும். இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்குகின்ற இந்த கல்வாரி பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உம்முடைய திரு அவையை சிறப்பாக உம்முடைய அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயர் மேதகு ஜஸ்டின் ஞானப்பிரகாசம், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பங்களின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியில் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. Let us offer each other the sign of peace. Peace be with you. செம்மறியவரே, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்திருக்கக்கூடிய அனைத்து திருப்பயர்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது திருவிருந்துக்கான நேரம். இந்த நற்கருணை திருவிருந்திலே தங்களையே தகுந்த முறையில் தயாரித்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் இதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். பிற சபையைச் சேர்ந்தவர்கள், பிற மதத்தை சார்ந்த நண்பர்கள் தயவு செய்து பெற்றுக்கொள்ள முன் வர வேண்டாம். Dear brothers and sisters, I kindly request the only Catholics who have prepared themselves to partake in the Holy Communion. Others, kindly remain in your place and pray in silence. Thank you for your cooperation. We don't give the Eucharistic in the hands. Please get in the tongue. அன்புக்குரிய பக்தர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற நற்கருணையானது கரங்களில் வழங்கப்பட மாட்டாது, மாறாக உங்களுடைய நாக்கில் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கிறோம்.
நன்றி கூறி செபிப்போமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோனியாரின் விழாவில் அவர்களும் அது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தலை வணங்கி இறைவனின் விசேட ஆசிரை பெற்றுக்கொள்ளுவோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான் வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கச்சதீவு புனித அந்தோனியார் திருத்தலத்திலே வந்திருக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய தேவைகளை அந்தோனியாருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து பிரியாவுடைய சிரத்திலே பங்கெடுத்துக் கொள்வோம். கோடி அற்புதரே, நாவழியா வருத்தாரே, கோடான கோடி மானிட உள்ளங்களின் மாணிக்கமே, தரம் குறையா தங்கமே, ஆனந்தமே, அடைக்கலமே, உம்மை நாடி கடல் கடந்து வந்தோம், எம் துயர் துடைத்தருளும் தரப்பரே. கச்சதீவு என்னும் அழகான நிலப்பரப்பிலே கோயில் கொண்டவரே, இலங்கையை இந்தியாவை இணைக்கும் பாலமே, அழகே அமுதே, அருள் மழை பொழியும் வள்ளலே, ஆதாரம் தாரும் என உந்தன் பாதம் கட்டி பிடித்து நாளாந்த உந்தன் நாமம் சொல்லி தாயாக தந்தையாக தேற்றும் என்று கதறுகிறோம் ஐயா. கோடி அற்புதரே, தஞ்சம் என்று ஓடி வந்தோம், வகை வந்து பயமுறுத்துகிறதே, நாலாபுரம் இருட்டி விட்டதே, எத்தனை எத்தனை சோகங்கள் ஐயா, எத்தனை விதமான சோதனைகள் ஐயா, சொல்லி அளவே இயலாதையா. ஆனாலும் உம்முடைய வல்லமையான பரந்து பேசுதலும் அரவணைப்புமே தஞ்சமையா. அன்பாயிருந்தவர்கள் அலட்சியம் செய்து போகிறார்களே, நம்பி இருந்தவர்கள் சந்தேகம் கொண்டு நழுவி செல்கிறார்களே, குதூகலமாயிருந்த குடும்ப வாழ்வு குரங்கின் கைப்பட்ட பூவை போல் சிதைந்து போகின்றதே. நாளாந்தம் இப்படியே எங்கள் வாழ்வுகள் கரைந்து போக, இன்னமும் கஞ்சாவும் கள்ளத்தனங்களும் தலைக்கேறி குடித்து வரைத்து குடும்பங்கள் குலைந்து வாழ்வை தொலைத்து வரலாறு மறந்து செய்வினை சூனியம் செய்து கயவர்களாக வாழ்ந்து ஆன்மீக வாழ்வில் குருட்டுத்தனம் கொள்கின்றோம்.
செய்கின்றோம். எங்கள் எண்ணங்கள் உயர்ச்சி வர, கல்வியும் கலையும் ஓங்கி உயர, செல்வம் கொலிக்க, துன்பமும் துயரமும் அடியோடு மறைய, தொழில்துறை சிறப்படைய, நோயின் கொடுமைகள் இல்லாது போக, திருமண வாழ்வுகள் இனிதே அமைய, பிள்ளை பாக்கியம் அன்பாய் கிடைக்க, வேலை வாய்ப்புகள் மனதை நிறைக்க, இறை அழைத்தல்கள் பெருக, எம் வாழ்வு வளமே அமைய, இயேசுவிடம் எமக்காக பரந்து பேசும். இறுதியாக எங்கள் யாத்திரை பயணத்தின் பாதுகாவலரே புனித அந்தோணியாரே, உந்தன் விடுதலை வேட்கையும் ஆழ்ந்த நம்பிக்கையும் இறை திருவுள ஏற்றும் எமக்கு கிடைத்திட பரிந்துரை. நாமும் நமது நிலம், நமது தேசங்களும், நமது மக்களும் நலமே வாழ வேண்டும் ஐயா. எல்லோர் மேலும் இறையருள் நிறைவாய் பொழிய, இறை மகன் இயேசுவிடம் எமக்காக பரிந்து பேசும் தகப்பனே. ஆமென். இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் LG குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.